நிறைய பெண்கள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்தான் பெண்கள் கைவிடப்படுறாங்க. அவர் எந்த பழக்கங்கள் இல்லாமல் சம்பாரித்து தன் மனைவி கிட்ட கொண்டு கொடுத்த அந்த பெண் குடும்பத்தை அழகாக பார்த்து கல்யாணம் முடிஞ்ச உடனேயே கொஞ்ச நாள்லயே வேலைக்கு போக மாட்டான். கணவன் 2 பெண்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு கண்ணுக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு வர்றது, செய்கிறது, பணம் கொடுக்காம இவங்ககிட்டே சாப்பிட்றது, இப்படியெல்லாம் பண்ணுறது. மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்மளுடைய சோசியல் மீடியாக்கள்ல ராஜாவா வலம் வரக்கூடிய ஒரு நபர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். பொதுவாகவே பெண்களை பத்தியும் சரி, ஒரு சோசியலிசமான விஷயங்களை பத்தி பேசும் பொழுதும் சாதாரணமா ஒரு பாமரனுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய மித்ரா குரூப்ஸ் உடைய MD நம்மளுடைய மூர்த்தி சார் அவர்கள் கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாகவே பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த துணை எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள்னு இருப்பாங்க இல்லையா, அவங்க எந்த அளவுக்கு பாதிப்பு உள்ளாராங்க. அதே மாதிரி அந்த கணவன் கல்யாணம் ஆனதை மறைச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்லையா. ஒரு கணவன் ஆனால் 2 மனைவி தெரியாமல் வாழ்வாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் ரொம்பவே இடிஞ்சு போகிறது பெண்கள் தான். அந்த பெண்கள் எப்படி இருந்துக்கணும், இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் சார்? இப்போது கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், அந்த பெண்கள் எப்படி கைவிடப்படுறாங்கன்னா, நிறைய பெண்கள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்தான் பெண்கள் கைவிடப்படுறாங்க. கல்யாணம் நடக்குது, முதல்ல காதல், அப்புறம் கல்யாணம், இல்லை வீட்டில் அரேஞ்ச் பண்ணுவாங்க, கல்யாணம். இதுக்கப்புறம் யாரையுமே கேட்காம போகிறது. இது 3 தான் இப்போது நடந்துக்கிட்டு. இந்த கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் அவங்க அந்த 1 வருஷம் இல்லை 2 வருஷம் கணவனோட இருக்கிறாங்க. அந்த குழந்தை பெறும்பொழுது தான் அந்த கணவன் மாறுறான். ஏன்னா அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே அவன் ஆளாகிறான், வருமானத்துக்குள்ளே ஆளாகிறான். அப்போது அவங்களுக்கு வருமானம் வருவது இல்லை. இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வீடு ரெண்ட்டு ஒரு நடுத்தர மக்கள் வாழனா ஒரு 10 to 12 8 கம்மி கிடைக்காது. ஒரு குடும்பத்தை அழகாக நடத்துகிறேன்னா மினிமம் 75,000 ஒரு ஆண் சம்பாதிக்கணும். அவர் எந்த பழக்கங்கள் இல்லாமல் சம்பாரித்து தன் மனைவி கிட்ட கொண்டு கொடுத்த அந்த பெண் குடும்பத்தை அழகாக பார்த்துப்பாங்க. இந்த பிரச்சனை வராது, கைவிடக்கூடிய பிரச்சனை வராது. அவங்க தாட் என்ன ஆகுது, பணம் கொடுக்கும் பொழுது சில பேர் பெண்கள் அடிமைன்னு நினைக்கிறாங்க, அதில் ஒன்று போயிடுது. இன்னொன்று, பெண்கள் வேலைக்கு போயே ஆகணும், நீ போய் சம்பாரிச்சிட்டு வா அப்படின்றாங்க. இன்னொன்று, கல்யாணம் முடிஞ்ச உடனேயே கொஞ்ச நாள்லேயே வேலைக்கு போக மாட்டான், கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாயிடுவான். அது முன்னாடி அழகாக இருப்பான், ஒரு பழக்கம் இருக்க, சிகரெட்டோ பீடியோ தண்ணியோ எந்த பழக்கமும் இருக்காது, வேலை உண்டு, அவன் நச்சுன்னு எங்கன்னா என்கொயரி பண்ணிங்க. அது என்னமோ கல்யாணம் பண்ண உடனே மாறிடுறாங்க. அவங்களுக்கு தனியாக வீடு எடுத்து கொடுத்து அவங்களுக்கு ஒரு வெக்ஸ் ஆகி பல பழக்கங்களுக்கு மாறிடுறாங்க. அதுக்கு முன்னே இருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த ஜெயிக்கணும்னு எடுத்துக்கூடிய முயற்சி, இது எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இந்த பெண்ணை விட்டு போகிற அளவுக்கு வராங்க. அப்போது இதுக்கு என்ன சொல்யூஷன்? இந்த பெண்களுக்கு அவங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்க லைஃப்பை அவங்க சிந்திக்கணும். ஜாதகம் பார்க்குறாங்க, பொருத்தம் பார்த்து எல்லாம் பண்ணுறாங்க, அவங்க விட்டு போயிடணும். ஃபாரின்லேருந்து ஜாதகம் பார்த்து இங்கே கூப்பிட்டு வராங்க, அங்கே போனாலும் அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் மாறணும். அப்படின்னா பெண்கள் உறுதியாக வேலைக்குத்தான் போயாகும்.
அப்படின்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அவங்க காலில் அவங்க சுயமாக நிற்கணும் அப்படின்றது இதிலிருந்து பெண்கள் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. புரியுது சார். ஒரு ஆணை சார்ந்து பெண்ணு இனிமேல் இருக்க முடியாது. அவளை சார்ந்து தான் அந்த பெண் இருக்கணும். அந்த குழந்தையை வளர்க்கிறது பெண்ணுடைய கடமை. சில பெண்கள் தன் தாயும் தகப்பனையும் கூடிய வச்சுக்கிறாங்க, அவங்கள விட முடியல. அந்த பொறுப்புக்கும் அந்த பெண்கள் வந்து ஆளாங்க. இது கணவனால் கைவிடப்பட்ட லவர்ஸ். இதுக்கு அப்புறம் இன்னொரு ரகம் இருக்குது, அதுதான் ஏமாத்தும் ரகம். அது ஒரு பெண்ணை தாய் தகப்பன் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க, அதுக்கு அந்த பயத்தோட அந்த பெண்ணும் இருக்காங்க, அந்த குடும்பம் ஒழுங்காக இருக்குது. அதுக்கப்புறம் அவன் ஒரு கம்பெனி வச்சுருக்கான், இல்லை ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பான், ஒரு தொழில் நடத்துவான், இல்லை வேலைக்கு போவான். இது இந்த ரகங்கள் எல்லாமே வேலைக்கு போகிறவங்க, கம்பெனி நடத்துகிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பல தொழில் செய்கிறவங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்ச உடனே அந்த பெண் கல்யாணம் பண்ணாதானே அடைய முடியும். அப்போது ஒன்று அவங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிடுறாங்க, இல்லை அந்த ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு போய் சொல்லி கல்யாணம் பண்ணி கூட வாழ்க்கை நடத்துறது. அப்போ 2 வீட்டுக்கு போகணும்ல. புரியுது. அந்த வீட்டில் கேட்டால் அங்கே ஒரு பொய், இங்கே ஒரு பொய், இதை 2ஐயும் மேனேஜ் பண்ணுறாங்க. அதுவும் இந்த படித்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அதிகமாக செய்கிறாங்க. காரணம் என்னன்னா, வேலைக்கே போகாமல் பெண்கள் வேலை செய்வதை வீட்டுக்கு பணமே கொடுக்காம நம்ம என்ஜாய் பண்ணுவோம். அப்போ அந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, டைவர்ஸ் கூட போக முடியல. ஏன்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை காப்பாற்றணும். சமுதாயத்துக்கு ஒரு ஆண் துணை தேவை. என்ன வெளியில் சொன்னால் பிரச்சனை வரும். பிரச்சனை இல்லை, இவங்களை வேற மாதிரி பார்ப்பாங்கல்ல. நீங்கள் என்ன 2ஆம் தரமா? அந்த பெண் கேட்கும்போது அவர் மனம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக உடஞ்சி போகும். அதை செய்யக்கூடிய ஆண் தானே உணரணும். இந்த பெண் மனசு போகிற இடத்துலலாம் பாதிப்பால் சித்திரவதை அனுபவிப்பாங்களே அப்படின்ற உணர்வு அந்த ஆணுக்கு வரணும். அப்போது இதை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் பெண்களுக்கு எப்போ வருதோ அப்போ தான் இந்த மாதிரி தவறுகள் நடக்காது. அவங்க ஏமாறுறத ஸ்டாப் பண்ணணும். சிரித்து பேசின உடனே, ஒரு ப்ராமிஸ் பண்ண உடனே இந்த பெண்கள் வந்து விட்டுறாங்க. காரணம், அவங்க அன்பால் அடி பண்ணிடுவாங்க. அறிவு வேலை செய்யலை. அறிவு வேலை செய்யாது, அன்பு மட்டும்தான் வேலை செய்யும். அன்பை பறி கொடுத்த உடனே இந்த விளையாட்டு, அன்பா செய்கிற விளையாட்டு கொஞ்ச நாளில் அவங்களுக்கு அது பெரிய பெயினாக மாறுது. நேற்றைய விளையாட்டு இன்றைய வழி. இதுதான் இந்த 2 பெண்களுக்கும் சிந்திக்க வேண்டியது. விளையாட்டாக பெண்கள் எடுக்கக்கூடிய முடிவு அது வழியாக வருகும் பொழுது தான் அந்த வேதனை தெரியுது. அப்போது இந்த வலிக்கு ஒரு வழி தேடணும். பெயினையே வச்சுக்கிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காலத்துலையும் வலி கிடைக்காது. அந்த வலியை எடுக்க வேண்டிய பொறுப்பு, இந்த வலியை போக்க வேண்டிய பொறுப்பு 2மே பெண்களிடம் மட்டும்தான் இருக்குது. அதை அந்த பெண்கள் சிந்திக்கணும். இதை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் சிந்திக்கணும். அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஏன்னா தன் குழந்தைய இவங்க தான் காப்பாற்றுறாங்க, அந்த குழந்தைய அவங்களை மதிக்க மாட்டேது. கணவன் 2
பெண்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு கண்ணுக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு வர்றது, செய்கிறது, பணம் கொடுக்காம இவங்ககிட்டயே சாப்பிட்றது, இப்படியெல்லாம் பண்ணுறது அந்த குழந்தைங்களுக்கும் தெரியும் பாதிப்பு ஏற்படுத்தும் அம்மாவுடைய கஷ்டம். ஆனால் அந்த கஷ்டத்தை பெண்கள் உணர்றது கிடையாது. டீனேஜ் பெண்கள், அந்த தாயை இந்த பெண்கள் மதிக்கணும். தன் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத இந்த பெண் தன் தாய்க்கு பக்கபலமாக இருந்தால் அந்த தாய் இந்த பெயினை ஏற்றுக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் அந்த பெண்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அந்த தாய் அந்த கடமையிலிருந்து விட்டு போகிறது கிடையாது. இந்த மகளிர் தினத்தினை முன்னிட்டு இந்த 2 விதமான பெண்களுக்கு நான் சொல்வது என்னன்னா, பெயின் வலி அதிகமாக இருக்கும். அன்றைய நம்ம எடுத்த முடிவு இன்னைக்கு வழியாக மாறி இருக்கு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் முடிவு கரெக்டாக எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் பெயின் அதிகமாக இருக்கும். அதுக்கு வலி ஒன்றும் கிடைக்காது. அந்த வலியை நீங்கள் தான் ஏற்படுத்தி பாரதி கண்ட புதுமை பெண்ணாக நீங்கள் ஒருத்தரும் மாறினீங்கன்னா இந்த வழி அழகாக கிடைக்கும். இந்த மகளிர் தினத்தில் இந்த பெண்களுக்கு உங்கள் பெண்கள் கண்டிப்பாக இதை சிந்திக்கணும். அப்போ தான் இந்த மகளிர் தினத்தை அம்மாவோட சேர்ந்து எல்லா பெண்களும் அழகாக கொண்டாடணும். இதுதான் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த பெண்கள் இதை சேலஞ்சாக எடுத்துக்கணும். வணக்கம். வணக்கம் சார்.